Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இது வந்துட்டு சிக்கன் டைனமைட் ரெசிபி. கிரீமியான சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி. மேல வந்துட்டு சில்லுனும் உள்ள வந்துட்டு ஹாட்டாவும் இருக்கும் இந்த சிக்கன். வித்தியாசமான இந்த டைனமைட் சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து இந்த செம டேஸ்டியான டைனமைட் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல போன்லெஸ் சிக்கன் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு நான் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். இந்த பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமா சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சமா சோயா சாஸ் ஒரு 4-5 டிராப் சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆக விட போறோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுடலாம். இப்போ ஒரு கப்ல நம்ம வந்துட்டு இதுக்கான கோல்டு சாஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மயோனைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த மயோனைஸ். இது வந்து ஹோம்மேட் மயோனைஸ். இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வித் எக் வித்வுட் எக் ரெண்டுமே நம்மளோட சேனல்ல இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. இல்ல நீங்க கடையில வாங்கினது இருக்குது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. இது கூடவே டொமேட்டோ சாஸும் நம்ம வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதெல்லாமே உங்களோட டேஸ்ட் பொறுத்து நீங்க வந்துட்டு எச் பண்ணியோ கம்மி பண்ணியோ போட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துறேன். கூட கொஞ்சமா சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இதுல எல்லாத்துலயும் சால்ட் இருக்கும், பார்த்து சேர்த்திக்கோங்க தேவைப்படுதான்னு பார்த்துட்டு. இது கூடவே நல்லா ஃபைனா சாப் பண்ண ஒரே 1 பல் பூண்டு, சின்னதா 1 பல் பூண்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட சாஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேட்ல இருக்குது இந்த சாஸ். இப்ப இது இருக்கட்டும். இதை நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறேன். ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு 2 ஃப்ளோரையும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த மாதிரி உடைச்சு லைட்டா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது நல்லா. இப்போ ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோர்ல டிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர்ல டிப் பண்ணிட்டு எக்ல டிப் பண்ணிட்டு திருப்பி அகைன் இந்த ஃப்ளோர்ல டிப் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுங்க. இது மாதிரியே நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இதுல நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் டர்ன் பண்ணி விட்டு நல்லா கிறிஸ்பியா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸ் போட்டுடலாம். இது வந்துட்டு சுட சுட நீங்க வந்துட்டு செய்யணும். சிக்கன் வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும். அந்த சாஸ் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கணும். நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற சாஸ் நான் வெளில எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு தேவையான அளவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த சிக்கன்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லெட்யூஸ் இலையில வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் லெட்யூஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம முட்டைக்கோஸ் மேல வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு முட்டைக்கோஸ் இதுல கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு நம்ம இந்த சிக்கனை சர்வ் பண்ணிடலாம் சூடா. இதுக்கு மேல லைட்டா வந்துட்டு பாப்ரிகா பவுடர் இல்லைன்னா சில்லி பவுடர் லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல போடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான டைனமைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.